ஏன் நீதிமன்ற வாசலில் குடும்ப கோர்ட்டுகளில் மக்கள் அலைமோத மாட்டார்கள்? ஒரு படித்த பெண்ணை எப்படி அனுமதிப்பது, எப்படி அவளை நிர்வகிப்பது என்பது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பயிற்சி அளிப்பது பெரிய விஷயம். ஒரு காலத்தில் கல்வி கொடுப்பது மட்டும்தான் பெரிய விஷயம். இன்றைக்கு கற்ற பெண்களை நிர்வகிப்பது என்பது குடும்பங்களில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணுக்கு பணம், பதவி, திருமணம், குழந்தை, வாய்ப்புகள், வசதிகள், செல்வாக்கு, பதவி எதுவும் வேணாங்க. எல்லாம் இருந்தும் கூட ஒரு பெண்ணால் கோபமாகவும் சோகமாகவும் இருந்துவிட முடியும். ஏனென்றால் அவளுக்கு எது மறுக்கப்படுகிறது என்றால் சுயமரியாதை. சுயமரியாதை மறுக்கப்படுகின்ற இடத்தில் பெண்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அவள் இருப்பிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம். நான் ஒரு நாள் சொன்னேன், என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய். வார்த்தை புரிஞ்சுதா? உனக்கு எதிராக நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்று நீதான் முடிவு செய்கிறாய். எப்படி எனக்கு இது கண்டுபிடிச்சனா, ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ள நுழையிறார் ராத்திரி 11 மணி. ஐய் கதவை தரடினா அந்த அம்மா கதவை திறந்து, ஐய் அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபேனை போடுறீனா அந்த அம்மா ஃபேனை போட்டுச்சு. அது ஆரம்பிக்கிறது போய் காப்பி கொண்டு வா. எப்ப காஃபி அது ஆரம்பிக்கிறதோட ஷூவை கட்டிடினா அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. என்னையா என்ன அது ஆரம்பிக்கிறதுக்கு கதவை தர, ஃபேனை போடு, டீ கொடு, காப்பி கொடு, கால் ஷூ தொலைச்சு அப்படின்னுச்சா. அவரு பயந்துட்டு, ஐயோ அது ஆரம்பிச்சிருச்சு. என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறேன்.